நானாடி ரதையின் சுத்த நானாடி ஒருவர் காலாவிடக்கூடியவரை கடத்த செய்யக்கூடிய ஆசாமி இது நாள் வரை என் குலக்கோத்து விளக்கத்தை நீ கேட்டது கிடையாது. என்று கேட்டுவிட்டாய் நானும் கூறிவிட்டேன். இதை கேட்டு நீ வெளியே வருவதாக இருந்தால் வெளியே வா, இல்லைன்னா போடி அப்படியே. என்னுடைய தோழிகளிடத்தில் உங்களை ஈடுபடுத்தாதீர்கள் என்று வாயில் வந்தவர் ஏசியதெல்லாம் ஆயிருந்தால் உங்களை ஏசி வந்தாலோ இன்னும் நான் அடிய செய்த குற்றத்தை போது பையன் மன்னாவா சரி விடு, என்ன பண்றது, நம்ம வந்த வேலையே ஆகணும். மன்னிச்சு தான் போய் ஆகணும். என்ன சொல்லலாம்? உங்கள் மகிமை என்னது?
இந்த உலகத்தில் எப்படி பகவத்தான் தெரியுமா சுவாமி? இந்த கையில அந்த 106 பேருக்கு நீங்க முந்தி பிறந்தவர் என்று எனக்கு தெரியாமல் போனது ஐயா. அப்படி 106 பேருக்கு நீங்க முந்தி பிறந்திருந்தாலோ உடைய தாயார் யாரு, தகப்பனார் யாரு, அவர்கள் எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? பாண்டவரை பேரோ என்னுடைய வைத்திரமா எனக்கு தெரியாமல் போனது சுவாமி. உன் பெருமை என்ன, உன் புகழ் என்ன, நீ எங்க இருக்கக்கூடியவர், இருக்கக்கூடிய நிலை என்ன தெரியுமா? ஒரு ஒளி பெற்ற எப்படி குப்பில வங்கி விடுமோ அதை போல மாணிக்கத்திற்கு சமமாக இருக்கக்கூடிய நீங்கள், பாண்டவருக்கு தாயாதியாக அழைக்கப்பட்ட நீங்கள், கரித்துணிக்கு சமமான துரியோதனை பங்கில சேர்ந்து இவ்வளவு காலமாக பாண்டவருக்கு உடனே பிறந்த தாயாதி என்று தெரியாமல் போனதெல்லாம் புகட்டு விடுங்க. இன்று முதல் கணவன் மனைவியோடு ஒற்றுமையாக பாண்டவருடைய பங்கில சேர்ந்து வாழ்ந்து எழுந்து வாருங்க. இனிமேலாவது சேர்ந்து வாழலான்றாவா? வாழ வேண்டிய நாட்டெல்லாம் வாழ வேண்டிய ஆகிட்டா, இதுக்கப்புறமா சேர்ந்து வாழ போறமா? அறிவுண்டமே நடந்து போட முடிய நாட்ட மாற்றேன் ஜெயிக்க போறியே. கொஞ்சமாய் சண்டை செய்ய போக வேண்டும்.
பாட்டித்தான். பாட்டி குமரியாவை போட்டுண்டா கிடையாது. பாடி பாடி குத்துனால 10 லட்சம் போட்டு கிடையாது. நம்ம அந்த மாதிரி கதையா போச்சு. ஒரே வார்த்தை போய் வாமா நான் சொன்னா சண்டைக்கு போற ரெடியா இருக்கறேன் நானு. எங்க போறீங்க சண்டைக்கு? விட்டாங்க கேக்கணும் போகும்போது எங்க போறன்னு கேக்கணுமா? எதுவரையும் போறன்னு கேக்கணும். யாருடைய வார்த்தையை கேட்டு யார் மீதாக சண்டைக்காக போறீங்கன்னு கேக்குறேன். என் தம்பி அரவக்காதனே. யாருங்க? அரவக்காதனா? ஐயா! ஏய்னா. அந்தங்கரவ கொடியோடி காரிகள் அவத்தைய போறியதே. வார்த்தையை கேட்டு நனகளை போகிறேன் என்று சொல்கிறாயே. நான் என்ன சொல்றேன்? உங்களுக்காக வெற்றியா இருந்தாலும் அரவக்குடி நிலநாட்டினாலும் ஆமா நீங்க என்ன பலன் அப்படியே துரியோதனுக்கு வெற்றி தேடி தந்தாலும் அதனால உனக்கு என்ன பலன் இருக்கிறது? அடி பலன் உண்டோ இல்லை என்றோ துரியோதனுடைய பையனை நீங்க சேர்ந்து இருப்பது பலம் உண்டா இல்லையா? அங்க இருந்தவன் எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியுங்க. என்ன தெரியும்? அது எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? ஒரு தீபட்டி அருகில் வச்சு தீபத்து வெளிச்சம் உண்டோ ஆபத்தை யாரு சரிங்க கேவலமற்ற பாம்பு மீது கொடியோ இருக்கா. ராஜபுவா ஆபத்தை காட்டும் அல்லே ஐவரை சேருவோ வாரி பெரியதாக தீபத்தை வந்து ஏற்ற வைத்து அருகாமையிலே பலக்கோடி அகழ்வாக்கி ஏற்றினார். ஒற்றை தீபத்தை வெளிச்சம் அதிகமா? பலக்கோடி அகழ் வெளிச்சம் அதிகமா? ஒற்றை தீபம் தான் வெளிச்சம் அதிகம். ஆகாயத்துல ஒரு சந்திரன் இருக்கிறது. சந்திரனை சுத்தி பல கோடி நட்சத்திரம் இருக்கிறது. ஆமா, பல கோடி நட்சத்திரம் இருந்தாலும் ஒற்றை சந்திரனுக்கு என்ன ஆகாது. சந்திரன் யாரு? யாரு? பாண்டவர். ஒற்றை தீபத்தை யாரு? பாண்டவர். பல கோடி அகல் விளக்கு, பல கோடி நட்சத்திரம், பாதியிலே மங்கி போகக்கூடிய அந்த துரியோதனுடைய கூட்டம் பாண்டவருக்கு ஒரு கால துரியோதனை இணையாக முடிவே போல என்னை தம்பிமார்கள் 100 பேரை ஒரு கண்ணா வளர்த்தாரு. அப்படியா? ஆமா. அவனுக்கு தான் 2 கண்ணுமே கிடையாது. எப்படிங்க கண்ணா வளர்த்தான்? கண்ணா கொல்ல கண்ணாண்டோட புத்திரன் வலிக்காதா? வலிக்கும். கண்ணை திறந்து பாரு. வார்த்தை ஒரு காலம் கேட்க மாட்டேன். சண்டைக்கு போற விட கொடு. எங்க?
ஆற்றிலே கண்டெடுத்து மனிதனாக்கி மணிமுடி தடுத்து சிம்மபடத்தில் அமர்ந்து ரணகலம் அனுப்பியவரை அந்த திருதராட்டின் ஏன் அப்படி உங்களை வளர்த்தார்? பிள்ளையாக ஏன் வளர்த்தார்? எதுக்கு? ஒரு புலிதானை அந்த கொடிய மிருகமா மிருக கொடியா புலியை அழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் அங்க போரில் விஷத்தை கட்டியே நல்லையவோ செய்தோர் போலே நன்மை போல் திருநாராஜே ஒரு கொடிய மிருகம் இருக்குன்னா அழிக்க வேண்டும் என்று என்ன கொண்டவர்கள் என்ன செய்வார்களா? சோரங்க பாதை அமைத்து அந்த சோரங்க பாதையிலே மேசம் என்று சொல்லக்கூடிய ஆட்டு கடவை கொண்டு கட்டுவார்களா? ஏன் அந்த ஆட்டு அடிப்பதற்கு புலி வரும், சோரங்க பாதையில விழுந்து விடும், அதை கொன்று விடலாம் என்று எண்ணத்தோடு அந்த எண்ணம் கொண்டவர் யாரு? புலியாரு பாண்டவர். மேசம் என்று சொல்லக்கூடிய ஆட்டுக்கடை யாரு? நீங்க. ஆமாங்க, நாங்க வந்து ஆட்டுக்கடா. அந்த பாண்டவர் வந்து புலியா? பாண்டவர் புலி. பாண்டவர் ஆகிய புலியை அழிக்க வேண்டும் என்ன கொண்டவன் யாரு? துரியோதனன், திருதராட்டிரன், கௌரவருடைய கூட்டம். அது தெரியாம நீங்க ஆட்டுல கண்டெடுத்தா இல்ல, அது தெரியாம என்னை எடுத்தா வளர்த்தா நாட்டை கொடுத்தான்னு சொல்றீங்க. வளர்த்ததே உங்களை ஆற்றில கண்டெடுத்த மனிதனாக்கி மணிமுடி நிறுத்தி சிம்மபடத்தில் அமரச் செய்து ரணகலம் அனுப்பி உங்களை மடியில் செய்ய வர்றாய் என்ன மடிவை செய்யறதுக்காக என்ன வளர்த்து வச்சாங்க ஆற்றில் எடுத்து. ஆமா. ஓஹோ, அடி சண்டைக்கு போக வென்று கொண்டு நீ என்ன சொல்லும் பெண்ணே கருத்தில் அறிய தானே போற விட குறைனா இல்லாத கதெல்லாம் வச்சு அழுதுங்கிறக்க. ஏங்க இப்ப நீங்க கேட்கிற வார்த்தை என்ன சொல்லுங்க? சண்டைக்கு போகணும். உலகத்திலே பெண்ணாய் பிறந்தவள் ஆடவரை தடுத்து யார் யாரெல்லாம் என்னென்ன ஆயிக்கிறாங்க சொல்லு பாப்போம். எங்களுடைய வார்த்தை கேளாமல் சென்றவர் ஆடவர் யார் யார் மாண்டிருக்கிறார்? எங்கள் வார்த்தை தள்ளி நடந்தவர்கள் அப்படின்னு கேட்கிறேன். ஆமா, உலகத்துல எத்தனையோ பேர் மாண்டிருக்கிறார். ஒரு ஆளமாட்டு சொல்லு. யார் யார் தெரியுமா? அந்த தேவர் அழைத்தார் அந்த தபத்தை அழிப்பதற்கு மன்மத சென்றாராம். ரதிதேவி ஓடி வந்தால் சுவாமி போக வேண்டாங்க, தபத்தில் இருப்பது பரமக்கடவுளாயிருப்பது. ஆமா, ஆபத்து நிலையம் என்று தடுத்தா கேளாமல் சென்றார். சென்றவர் பரமுடைய தபத்தை அழிப்பதற்காக மலர்பானத்தை எழுதாராம் மன்மதன். பரமக்கடவுளானவர் வந்திருப்பது தன்னுடைய மத்திரந்தாயே என்று இருவிடியா திறந்து பாராமல் ஆனால் விடியா திறந்தான் அங்கே பட்டமா இருந்து போயிட்டார். ஆமா, யார் யார்? யாரு? ராவணன்.
மந்திரியாகிவிட்டார். ஆமா. அப்படி என் வார்த்தை கேளாமல் சென்றான். நீ போகக்கூடிய இளமை தெரியும். ரணகல பூமி, போகல பூமி. அங்க வருவது யாருக்கு? யாரு? சென்றால் நீ செல்லக்கூடிய இடமோ ரணகல பூமி, போர்க்கள பூமி. அங்க வருவது யாருங்க? காக்கும் கருவாய கண்ணன் அனுமத்தி நாராயணன் ஆண்டோடைய துணை கொண்டு என் மச்சனும் அர்ஜுனன் வருவாரே. அவரால உனக்கு எந்த கதி உனக்கு அங்க வருமோ? எந்த கேதி பண்டித்தாலும் தன்னோக்கி அங்க சொல்றது பூரா கேக்குறேன். உங்கள்ட்ட சொல்லணுமா? ஒழுக்கமா கேட்டுனா உதப்பட மாட்டேன். ஒய்து வச்சினா கவனிச்சுனா சொல்றேன். யாருக்கு யாரா கவனிக்கிறது? என்ன பண்றது? சரி. நடந்த கதை விளக்கமா ஒரு வார்த்தையில ஏண்டா அங்கு நாட்டு மன்னன் அத்தினாபுரம் வர வேண்டும் என்று தம்பி லிகிதம் இருந்தான். லிகிதத்தை பார்த்து வேகமாக சென்று அத்தினாபுரத்திற்கு சென்று பார்த்தால் ஆனா எங்க உள்ள குட்டியாரு அஸ்தினாபுரத்திலே துரியோதனை என்ன காரணமா லிகிதம் எழுதினான்? அண்ணா வரும்படி.
அண்ணா வரும்படித்தான். ஆமா. காரணம் அது ஒரு வேலைக்கு போக கூடாது. என்ன காரணமா? என்ன காரணமா? எங்கனா போனதான் தெரியாங்க. சரி, அப்படி தம்பி பார்த்தாதான் தெரியும். போகக்கூடிய நேரம்? ஆமா. போகக்கூடிய நேரம் என்ன நேரம்னு கேக்குறியா? பகல் நேரம். ஆமா. பகல் நேரத்துல சென்று பார்த்தால் தம்பி இல்லத்துல கிடையாது. ஆமா. இருக்கிறானே தெரியல. கதவு சாத்தி சாத்திட்டு இருக்குது. சரி. பார்த்தேன். ஏன்னா பெண்கள் வாயில இருந்து இல்லையா? ஆமா. வெளியிட்டு போட்டு விடுறோம். பானு பானு. மாமா. எங்க? பானுமதிடா. உங்களுக்கு லிகிதம் எழுதியது துரியோதனே. ஆமா. துரியோதனா 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 தான் கூப்பிடணும். ஏன் பானுமதி தம்பி வெளிய கூட போயிருக்கலாம். தப்பா நினைக்காதம்மா. எப்போ ஒரு கிரகத்துல வந்து வீட்டுல எப்போது இருக்கிறது பெண்கள். அதெல்லாம் பாடல கொடுக்கணும். ஆம்பெல்லாம் ஒரு டோல் போவாங்க. நம்ம ஆம்பளைங்க வேலைக்கு எங்க வெளிய போயிருப்பாங்க. அட திடனுக்கு போந்த பையா. யார் மேல பாசம் யாருக்கு அதிகம் இருக்கிறதோ அவங்க பேர் தான் முதல்ல வரும். இதெல்லாம் வந்து உனக்கு முன்னாடி செஞ்சா நீ எல்லாம் பேச பண்ணி உட்கார் கொண்டாரு போ. நான் அப்புறமா கூப்பிடுறேன் உன்னை. ஏண்டா அப்படியாக பானு என்று குரல் கொடுத்த எனக்கு குரலை கேட்டா இல்லையா? ஆமா. தண்ணீர் ஜலத்தோடு ஓடி வந்தா வெளியே வாருங்கள் மாமா. ஜலம் மருந்துங்களே தம்பி கேட்டா இப்பதான் காணகம் சென்று இருக்கிறாரு வேட்டையாடி வருவதற்காக. தம்பி இடத்துல நமக்கு என்ன வேலை? நான் புறப்பட்டேன். பிறகு வந்து தண்ணி பாக்குறேன். உடனே புறப்பட்ட உடனே இல்லுங்கள் மாமா போனவர் வந்துருவாரு. வந்த வேகத்திலே போறீங்களே பாத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னா. சரி, அவ என்ன சொல்லி இருக்கணும்? என்னுடைய கணவர் கிடையாது, கிரகத்துல கிடையாது, காணகம் போயிட்டாரு. நான் ஒரு பெண்ணை தனி இருக்கிறேன். நீங்க போயிட்டு அவர் வந்த பிறகு வாங்க. வாங்க மாமா. யாம் வீட்டுல கிடையாது. அவர் உன வீட்டுக்கு வர வச்சுட்டு காட்டுக்கு போயிட்டாரு. நீ நான் தான் இருக்கிறோம் அப்படின்னு உள்ள கூப்பிட்டு அவ என்ன சொன்னா? மாமா தண்ணி சாப்பிடு. ஏண்டா சந்தேகம் தானா? நல்ல காலம் நான் தனியா என்ன பிரிச்சு வச்சான் பாரு கடவுளே. ஒன்னா சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சுதான் அம்மா கேட்கிற கேள்விக்கு தான் நீ பதிலு. எடக்கு முடுக்க பேசனே படுக்கு படுக்குன்னு வீயும். டேய் அப்படியாக சரி தம்பி வரட்டும் அப்படி நான் அமர்ந்தேன். பானுமதி அமர்ந்தா. இருவரும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல தம்பி வருவதற்கு நேரம் ஆயிடுச்சு. ஆளு வரல. பானுமதி பார்த்தா மாமா இப்படி அமர்ந்திருந்தா நமக்கு பொழுது போகாது. காலட்சேபம் நடக்கணும். அப்படின்னா சற்று நேரம் பாசி காட்டலாம். அவ சொன்னாலா? பானுமதி சொன்னா உனக்கு எப்ப எப்ப வந்திருக்குமே அதானே. எங்க பண்ணுவ எங்க உன்னோட கேள்வி கேக்குறேன். உலகத்திலேயே மாற்றானுடைய மனைவி மற்றபடி என்ன நினைக்கணும்? மற்றபடி நான் தாயா தான் நினைக்கணும். தாயா நினைக்கணும். வயசுல சின்னவங்களா இருந்தா அக்கா தங்கியா நினைக்கணும். தங்கச்சியா நினைக்கணும். பெரியவங்களா இருந்தா தாயா நினைக்கணும். இல்ல அக்காவா நினைக்கணும். சரி பானுமதியை தாயா நினைச்சியா, தங்கச்சியா நினைச்சியா, பொண்டாட்டியா நினைச்சியா? தங்கச்சியா தான் நினைச்சேன். இப்போ சரி அப்படிதான் நினைச்சியா? அங்க என்ன பண்ணீங்க? பாசிக்கு ஆடணும். எப்படி உட்காந்து கோடு போட்டுண்டா பையா. சரி கோடு போட்டு என்ன பண்ணோம்? சரி பாசி காலமா சொல்லிட்டா இல்லையா? பானுமதி சொன்ன பிறகு நம்ம பாசிக்கு ஒரு பெண் சொன்ன பிறகு ஆடாம இருக்க முடியுமா? அப்படி என்று கோடு போட்டு நான் என்ன பண்ண தெரியுமா? திருவாயற்படி பார்த்து அமர்ந்தேன். ஆமா. பானுமதி பின்வாயற்படி பார்த்து அமர்ந்தா. இருவரும் அமர்ந்து பாசி ஆடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற நேரத்துல என்னுடைய ஆட்டம் வெற்றி. இரண்டாவது ஆட்டம் வெற்றி. மூணாவது ஆட்டம் ஆடி நிற்கிறோம். என்னுடைய கெளிப்பாக இருந்து என்னுடைய ஆட்டம் கெளிப்புமா இருக்கிற நேரத்துல தம்பி பின்வாயற்படியா வந்துட்டு இருக்கிறான். பாத்துட்டு இருக்கிறான். பார்த்த உடனே என்கிட்ட சொல்லமா இல்ல உன் தம்பி வந்துட்டாருன்னு சொல்லல. உடனே எழுந்து ஓடுதான். எட்டி பிடிச்ச எங்க அவ என்ன காரணமா எழுந்து ஓடினாலோ எட்டி பிடிச்சுன்னு சொல்றீங்க. எங்க பிடிச்சுங்க? தம்பி வந்த பார்த்தன ஓடுனான்னு சொன்ன. இப்போ தம்பி வருவதை கண்டால் பானுமதி எழுந்து ஓடினால் எட்டி பிடித்து அவ பார்த்து கணவன் வருகிறாரே பின்புறமாக ஓடுகிறார். துரியோதன வரத்தை நீ பார்க்கல. பார்க்காத முன்ன ஏன் எழுந்து வரணும்? பானுமதி பிடிச்சிருக்கிற. அப்ப பிடிக்கிறதுனா அடுத்தனுடைய மனைவி பிடிக்கணும்னா எங்க பிடிக்கணும்? இடுப்பிலே அணிந்திருந்த மேகலாமானம் என்று சொல்லக்கூடிய முத்தாரமான கருத்து காப்பிக்கிறா பையா. பையா அடுத்தனுடைய மனைவி தொடர்ந்த பாவம். அப்படி பிடிச்சு கரம் இருக்கிறது, கால் இருக்கிறது, தலைமுடி இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. எழுந்து ஓடவும் கரத்துக்கு முத்தாரமாக ஆவிச்சு. பெண்கள் மேகலாபுரம் என்று சொல்லக்கூடிய முத்தாரம் எங்க அணிவாங்க? இடுப்புல அணிவாங்க. தொடர்ந்து போந்த பையா இடுப்புல. எழுந்து ஓடவும் உட்காந்துங்கிறவங்க கரம் எங்க படும்? சந்தேக புத்திரா பையா.
பரவாயில்ல சரி பரவாயில்ல விடு. அப்படி இடுப்புல இருக்கக்கூடிய முத்தார மாலை கரத்துக்கு ஆப்பிச்சு பாரு. அவளுக்கு நாள் இருக்க அந்த முத்தார மாலை அறுந்து போச்சு. அறுந்த உடனே அந்த முத்துக்கள் எல்லாம் சிதறி விட்டது. தலையில எல்லாம் சிதறி விட்டது. அடடா நான் ரொம்ப போச்சு. முத்தார மாலை அறுந்து போச்சு. வீடு தம்பி இல்லைன்னா நான் பண்ண வீட்டுக்கு போயிருக்கணும். இங்க வந்து இந்த ஆட்டத்தை ஆடி இந்த முத்தார மாலை அறுந்து போச்சு. அப்படி என்று தம்பி வருவதற்குள்ளதாக இந்த முத்தார மாலையை புதுக்கி கோர்த்து பானுமதியத்தில் கொடுத்துடணும் அப்படின்னு கீழே இறங்கி டக்கு 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 பொறுக்கி திரும்பி பார்த்தா தம்பி மலை போல நிக்கிறான். கட்டிப்பி அப்படியே மொத்தம் தண்ணிப்பியா இருக்குமே. தேவையா அப்படின்னா பானுமதியானவள் தன்னுடைய கணவன் வருகிறாரை எழுந்து பயந்து ஓடி இருக்கிறா. தெரியாம எட்டி பிடித்திருக்கிறேன். இத துரியோதனன் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் உத்தமனா இருந்தா நல்லவனா இருந்தா என்னுடைய மனைவி ஆண்டா பிடித்து இழுத்த முத்தாறு அறுப்பட்டது அங்கேயே வச்சிருக்கணும். என்ன பண்ணணும்? இவா சொல்றாள என் தம்பியே உலகத்துல எல்லாரும் கெட்டவன் கெட்டவன் சொல்லலாம். எப்பேற்பட்ட நல்லவன் எனக்கு தான் தெரியும். அதான் இப்ப சொல்ல பாறேன். நல்லவன்ற வார்த்தை எல்லாருக்கும் வராது. ஆமா பெரிய மனுஷனா இருப்பான். சரி பிள்ளைக்கா வேலை பண்ணுவான். அவன் பெரிய மனுஷன் கிடையாது. ஆமா சின்ன பையனா இருப்பான். அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவனா இருப்பான். என்ன மாதிரி நீ சின்ன பையனாவா? ஒன்னா நம்பர் பிள்ளைக்கா பையன். போன் பண்ணி ஆடத்துக்கு வேணா பேங்க தூக்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணின போல கண்ணு பேகத்துக்கு வந்து தூக்கி ஆத்தாக்குது ஆளு. அப்படின்னா அறிவுடையார் பெரியார். ஆமா யாரு அறிவு ஆற்றல் இருக்கிறாங்க அவங்க தான் பெரிய. துரியோதன பெரிய நாட்டுக்கு அரசன் தான். ஆமா அவன் பிள்ளைக்கா பையன். எப்படி? ஆமாண்டா என்னடா பண்ணுவா? என் தம்பி அவன் 55 நாட்டுக்கு மன்னன். அவன் சொல்றாள பாண்டவரை சொல்லு நல்லவரே உத்தமரே நற்குணம் படைத்தவரே ஆதரவு குணம் படைத்தவரே. அவங்க எல்லாம் அவரு அவங்க எல்லாம் இவரு அவரு. என் தம்பி அவன் 55 நாட்டுக்கு மன்னன். நானே வாடா போடான்னு சொல்றது கிடையாது. நண்பா நண்பா அதுக்கு பிறகு நடந்து சொல்லு. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா என்ன செய்ய தெரியுமா? அந்த முத்துக்கள் எல்லாம் பொறுக்கி கோகலாம் பார்த்தா தம்பி மலை போல வாய்ப்பு இருந்தான். பார்த்தேன் எனக்கு கைகள் எல்லாம் ஆடுகிறது. என்ன செய்வது என்று வாய்த்திருந்து பேச முடியல. ஏன்னா தம்பி என்ன நினைச்சானோ என்ன தவற நினைச்சானோ அப்படின்னு பார்த்தா ஏண்டா துரியோதனம் வந்தான். அருகாமல் இருந்து இன்னும் நடந்து சுத்தி பார்த்தாரு. சுத்தி பார்த்து நிலையறிந்தான். அண்ணாவும் பானுமதி பாசி ஆடி இருக்காங்க. நம்ம வருவதை கண்ட பானுமதி விட்டு ஆட்டு விட்டு ஓட்டான். அதனால அண்ணா எட்டி பிடிச்சுக்கிறாரு. முத்தாரமால அறுத்து போச்சு. அண்ணா சிதறிய முத்துக்களை நான் எடுக்கவா கோர்க்கவா என்று சொல்லலாம். அப்படின்னா நீ ஒரு ஆண் பிள்ளை வீரமானவன். ஆமா அப்படின்னா நீ இல்லாத சமயம் உன்னுடைய மனைவி யாராக பிடித்து இழுத்து அது நேர்ல பாத்துட்டா அவனை நீ என்ன பண்ணுவ? கொடுவாத்து கர்ணகனே கரும் தெரியுமே தேய்ச்சி போடுவான். ஏண்டா டேய் அப்படின்னா என் தம்பி எப்பேற்பட்ட உத்தம என் மீதி கடுகளவோ எதுவும் சந்தேகம் கிடையாது. சந்தேகம் இருந்திருந்தா அந்த ஊசி முனையில நூலு கோக்க முடியுமா? நம்ம மனைவி கரம் பிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசி முனையில நூலு கோக்க முடியுமா? கோபம் இருந்தா பதட்டம் இருந்தா கலகாபானையில கூட கைவிட முடியாது. ஆனா ஊசி முனையில அண்ணா இதை எடுக்கவா நான் கோர்க்கவா என்று சொல்கிறானே எப்பேற்பட்ட உத்தம எனக்கு என் மீது கடுகளவும் உனக்கு கோபம் என்று அப்படியே வந்து பார்த்தான். இந்த ஆட்டத்தை விட்டு போயிட்டு ஏ பானுமதியே அங்க வாங்க ஆட்டத்தை யாரு ஆடுவான்? உங்க அப்பன ஆடுவான். மீதி ஆட்ட ஆடு அப்படின்னு தம்பி கூப்பிடுறான். அப்படிப்பட்ட நல்லவனை விட்டுட்டு அப்படிப்பட்ட ஆத்ம நண்பனை விட்டுட்டு இனி பாண்டவரோடு சேர்ந்து வாழ்ன்றால இது நடக்கல மாடா. Yeah.
ஒரு பிடி அன்னமளிக்காத பாவி ஆகி விட்டேன் ஐயா. ஆ. என்றாவது பூஜை முடித்து பாருங்க. ஆ. என் கருத்தால் பூஜை மறந்து வேண்டும். நான் சிவபூஜை முடித்து வருகிறேன். நீ சாதம் என்ன செய்ய வேண்டியது தெரியுமா? தேவையா? இங்க வா. ஏன் ஆமா இன்றைய தினம் என் கணவருக்கு நான் சாப்பாடு விட்ட போறேன். ஆமா வரக்கூடிய ஏழை எளியவர் சரி அருதேசி வருதேசி அனைவருக்கும் கட்டிக்கொள்ளி கவிப்பாடி ஏய். இறப்பன் மரப்பன் ஆமா. அனைத்தமானவருக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லாத. ஆகட்டுமா அன்னதானம் போட்டேன். போட்டேங்கிறமா நானு சரி கைலாசநாதா, கருணை செய்யத்தகாதா, கைலாசநாதா. தேவையா? ஓ வர சாப்பாடு விட்டா நானும் வரமா என் பிராணநாதரே விருதுக்கு வந்தீரோ. உனக்கு பிரியமுடன் ஆமா 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 ஐயோ ஐயோ அவன் முன்னாடி தாலி அறக்கும் அவன் வீட்டுல போன வியும் ஐயோ டேய், ஒரே நத்தமா வந்து என்ன சொன்ன இப்போ? முன்னாடி தாலி அறக்கும் தேவையா? டேய், ஓ அடம் கண்ணை குத்தி மின்ன வைக்கும் காலம் மட்டும் வேலை கட்டணி போய் படுக்க பொல்லாத உன பாம்பு கடிக்க பணம் வேண்டும் வெக்க முக்க விசாதில வாரி இருக்கும் வாயை அடிச்சு போட அறிவு கட்ட தேவடியா பையா. இவ்வளவு நாள் இல்லாம என் கணவரை பூஜை முடிச்சு வந்த பிறகு சாப்பாடு விட்டு இருக்கிறேன். வாயை அடிச்சுக்கிறேன். என் தாலி எனக்கு சொல்றீங்க யாரும்? உன்னும் தாலி நான் எப்ப சொன்னாரு சொன்னியா என் கணவர் அவங்க அவர் முன்னாடி யாரு? நீயாவது ஐயோ நத்து வருது போறோம் ஐயோ ஏய், எப்பா வாயுல கை விட்டியா? நான் அவன் சாப்பாடு தான் கூட சொன்னான் நான் சாப்பாடு போட்டேன் உங்க வீட்டுக்கார குச்சி பேர்ல குச்சி தான் கேட்டாரு சரி போடா. போஜனமும் சித்தியாலும் பொருந்தவே கையாளத்தில் ஏற்றமாய தனத்தில் நெறியுடன் விட்டிருக்கே. காத்தமாய் கதிர் விழுந்தால் கண்முடல் உதயமாகே. சற்று நேரம் தான் இருக்கும் இம்மலை உடல் எழுப்புவாயே. கவனே, மன்னா, உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டு. சூரிய உதயமாக சற்று நேரம் இருக்கிறது. ஆமா, சற்று நேரம் நித்திரை செய்து விட்டு அதன் பிறகு எழுதி செல்லுங்கள். அப்படியா? இதோ வந்துடுறேன். மஞ்சள் ரெடி பண்ணி வந்துடுறேன். தேவையா? பெரியாம கொண்டு வா. அது டேய், தெரிஞ்சா டேய், டேய். மகாராஜா இதே தூக்கிட்டு வச்சுக்க. நான் ஏய் போடுறேன் அவனை உடனே எழுப்பி பண்ணணும். தலையை மட்டும் தான் போடுண்டா. அப்பா அம்மாக்கு தலை போடு போட்டு போற. போடு போடு பெரியாம கொண்டு வாடா. ரெடியா இல்லையம்மா ஆராரோ மன்னாகாராரோ. உனக்காராரிரோ மன்னாராரிரோ. இங்க ஓரிடத்தில் பிறந்தவரா, சுவாமி ஓரிடத்தில் வந்தவரா.
பேனு போடியா நான் பேனு வச்சினே போங்க எங்க ஆர்டர் விட்டு பார்த்து கைப்பையில போடுவோம். என்னடா இது? ஏய் யாரா ராஜரா போய் வச்சு போச்சு பாய் பேசி போச்சு ஏர் ஓட்டனா காரை புடி இரவத்தில் சொறி விட்டியா மாட்டை இரவத்தில் சொறி விடியா மாட்டை ஓட்டியா தோல் மேல வச்சுக்கினா கிளம்பி ஓட்டினா போய் வச்சு போச்சு ஓய் சபாஷ் ஒரு வீடியோ காலை பொறுத்தவே ஆச்சரியப்போம் அழுதிலாவதனம் தட்டால் மாட்டேன் தலையால் மாட்டே அழுதி பிரம வேண்டாம் அடியே உத்தரவாதால் பொழுதுதே விச்சுமான சொர்க்கமும் தேர்வு சமராய யுத்தத்திற்கு போக வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் கதிரவன் உதவுவதற்கு நேரமாகி விட்டது. போய்வான் ஒரு வார்த்தை சொல்லு. ஐயா சுவாமி சுவாமி